ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரையிலும் நாம் தியானிக்கலாம். நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் என்று இங்கே அடுத்த ஒரு வெளிப்பாட்டை இங்கே யோவான் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம், அதாவது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள உறவை மணவாளன் மணவாட்டி என்கிற உருவக நிலையில்தான் வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதற்கு வேதத்திலிருந்தே பல சான்றுகளை நம்ம பார்க்க முடியும். அதாவது யோவான் 3வது அதிகாரம் 29வது வசனத்தில், மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணமாயிற்று என்று சொல்லி யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக வந்த அவன் நான் தன்னை தோழன் என்று சொல்லுகிறான். கிறிஸ்துவினால் அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த அந்த சபைதான் மணவாட்டி என்று சொல்லி அங்கே அவன் அந்த காரியத்தை உருவகப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனை பவுல் ரோமருக்கு அவர் எழுதும் பொழுது 7வது அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொரு உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்களானீர்கள். அதாவது நீங்கள் கிறிஸ்து என்னும் வேறொரு உடையவராகி என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் இங்கே ரோமர்களுக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியரில் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷருக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அங்கே கொரிந்து சபைக்கு அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து எபேசியருக்கு எழுதும் பொழுதும் 5வது அதிகாரம் 25லிருந்து 33 வரையிலும் பவுல் அங்கே இந்த ரகசியத்தை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். இந்த வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து வெளிப்படுத்தல் 21வது அதிகாரத்திலும் இந்த காரியங்கள் வருகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து ரகசியமாக வருகிறதே தன்னுடைய மணவாட்டிக்காகத்தான் அவர் வருகிறார். அவரது ரகசிய வருகைக்கும் வெளிப்படையான வருகைக்கும் இடையே 3 முக்கியமான காரியங்கள் சபையின் தொடர்பில் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவனுடைய நியாயாசனம், அதாவது இங்கு சபைக்கு பிரதிபலன்களை ஆண்டவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவருடைய ரகசிய வருகையில் சபையாகிய மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில், அதிநிமித்தமே நான் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுகிறோம். அதுக்கு முந்தின வசனத்தில், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் அந்த காரியத்தை 1 கொரிந்தியரில் 3ஆம் அதிகாரம் 11 இருந்து 16 வரையிலும் அவர் சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் அந்த காரியத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது, சபைக்கான பிரதிபலன்களை குறித்து சொல்லும் பொழுது அவர் கட்டுகிற கட்டடத்தை குறித்து அங்கே பேசுகிறார். ஒருவன் கிறிஸ்து என்கிற ஒரு அஸ்திபாரத்தின் மேலே தான் அவன் கட்டணும். அவன் பொன்னு வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் இவைகளை வச்சு கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும் என்று சொல்லி நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆகவே நமக்கு கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது நமக்கு பிரதிபலன்கள் வழங்கப்படுகின்றன. வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம்
4ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அதை போல 19வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கிற போது, சுத்தமும் பிரகாசமும் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. சபைக்கு ஒரு மெல்லிய வஸ்திரம், பரிசுத்தவான்களுடைய நீதி என்று சொல்லக்கூடிய அந்த வஸ்திரம் அளிக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல் சபை கிறிஸ்துவுக்கு பரிசாக வழங்கப்படும். அதாவது கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு அங்கே பிரதிபலன்கள் வழங்கப்படுகிறது. இங்கே சபையை கிறிஸ்துவுக்கு பரிசாக தேவன் அங்கே வழங்குகிறார். பிதாவினுடைய கரத்திலிருந்து பரிசாக கிறிஸ்து சபையை அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். இதனை பவுல் எழுதும்பொழுது, எபேசியருக்கு எழுதும்பொழுது 5வது அதிகாரத்தில் தெளிவாக 25 27 வரையிலும் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாமதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தனக்கு முன் நிறுத்தி கொள்ளுகிறதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி இங்கே பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். யூதா, ஆண்டவருடைய சகோதரனாகிய யூதா ஒரே ஒரு அதிகாரத்தை தான் எழுதியிருக்கிறாரு. அவர் இங்கே சொல்லுகிற வசனம் 24வது வசனத்தில், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் என்று பார்க்கிறோம். பிதாவினுடைய கரத்திலிருந்து மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இங்கே பரிசாக கிறிஸ்து நம்மை பெற்றுக்கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். 3வது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். இந்த 3 காரியங்களும் அவருடைய இரகசிய வருகைக்கு பின்பாக காணப்படக்கூடிய காரியம். பல உவமைகள் இதனுடைய தொடர்பிலே காணப்படுகிறது. மத்தேயு 22வது அதிகாரம் 1-14 வரையிலும், 25வது அதிகாரம் 1-13 வரையிலும், அதே போல் லூக்கா 12வது அதிகாரத்தில் 35-41 வரையிலும் இங்கே இந்த உவமைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. மத்தேயு 22வது அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து 25வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும் என்று சொல்லி வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல் லூக்கா 12வது அதிகாரத்திலும் இங்கே ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லுகிறார். 35-41 வரையிலும் நாம் பார்க்கிற பொழுது, உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் உங்கள் விளக்குகள் எரியறதாயும் தங்கள் எஜமான் கல்யாணத்திற்கு வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்து அவர் வரும்பொழுது மணவாளனாக விளங்குகிறார் என்கிற உருவகத்தை வேதம் நமக்கு கொடுக்கிறது. சபையில் உள்ள எல்லா விசுவாசிகளும் ஒரு மணவாட்டியைப் போல் அவருக்கு இனிமையானவர்களாக இருப்பார்கள் என்கிற காரியத்தை வேதம் நமக்கு விளக்குகிறது. ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் வந்தது என்று சொல்லுகிறதுனால இது நிகழப்போகிறது ஒன்றல்ல, வந்துவிட்டது என்கிற ஒரு காரியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அக்கல்யாணம் மணவாட்டி கிறிஸ்துவின் நியாயாசனத்திலிருந்து பிரதிபலன்களை பெற்றவுடன் இது நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே கல்யாணம் பரலோகத்தில் வைத்து நிகழ்ந்து விடுகிறது. அதற்கான சிறந்த இடம் பரலோகம்தான் என்பதில் ஒரு துளி அளவு கூட நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் கல்யாண விருந்து இந்த பூமியில் வைத்து நடக்கும். அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி 19வது அதிகாரம் 9வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு, பரலோகத்தில் திருமணம் முடிஞ்சிருது, கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அழைக்கப்படுவோராக இஸ்ரவேலரும் அந்த மற்ற நாட்களில் ரட்சிக்கப்பட்ட சபையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக காணப்படுவார்கள். பின்வரும் அந்த வேத பகுதிகளினுடைய உவமைகள் இதனை தெளிவுபடுத்தக்கூடியதாக காணப்படுகின்றது. மத்தேயு 22:1-14, லூக்கா 14வது அதிகாரம் 16-24, மத்தேயு 25:1-13 இவைகளை காண்பிக்கிறது. இஸ்ரவேலர் மணவாளனும் மணவாட்டியும் வருகிறதற்காகவே காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த 7 வருட உபத்திரவகால மகா உபத்திரவ காலத்திலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள். சபை இந்த பூமிக்கு இறங்கி வருகிற பொழுதுதான் மன விருந்தானது 1000 ஆண்டு அரசை
அதாவது அந்த அரசாட்சியை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவரது விருந்தை ஏற்க மனமில்லாதவர்கள் புறம்பே தள்ளப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் நாம் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். சபையானது கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட விருந்தாளி அல்ல. சபை என்பது மணப்பெண்ணாக இருக்கிறது. இஸ்ரவேலர்களும் மற்ற அந்த உத்திரவ நாட்களிலே மனம் திரும்பின விசுவாசிகளும் தான் அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள். இந்த பூமியில் 1000 ஆண்டு ஆட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை மையமாக கொண்டு ஒரு பொற்கால ஆட்சியை தருவார். அந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் அவன் நரகத்தில் தள்ளப்பட்டு விடுவான். அங்கே சாத்தான் என்று சொல்லக்கூடிய பழைய பாம்பு என்று சொல்லக்கூடிய பிசாசானவன் நித்திய சங்கிலினால் கட்டப்பட்டு அவன் பாதாளத்தில் 1000 ஆண்டுகள் அவன் அடைக்கப்பட்டு வைத்திருக்கப்படுவான். இந்த பூமியில் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட இஸ்ரவேலர்கள் மற்ற புறஜாதிகள் அவர்களை பாக்கியவான்கள் என்று அழைக்கிறது. சபையின் மனவாட்டியாக நம்ம ஒவ்வொரு நாளும் மாசற்றவர்களாய் வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால், அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட பாடுகளை சகித்தோம் என்று சொன்னால், அவரோடு கூட ஆளுகை செய்கிறவர்களாக இந்த பூமிக்கு இறங்கி வருவோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.